ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆர்ஜேபுர்க்கோ கள நிலவரங்களை சுட சுட விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம தமிழக அரசியல் யூடியூப் சேனல்ல நீங்களும் ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. அந்த ஆதரவு அப்படியே தொடரணும்னு எங்களோட ஆசைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகள்ல இன்னும் இழுபறியா, அதாவது இவங்களா அவங்களா அவங்களா இவங்களா அப்படின்ட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் கேண்டிடேட்டை விட நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரியான தொகுதிகள் என்ன, அந்த தொகுதியில என்ன மாதிரியான நிலவரம், இறுதிக்கட்ட நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசியலோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நம்ம மதுரை கண்டிப்பா பேசி ஆகணும். மதுரையோட கள நிலவரம் எப்படி இருக்கு? மதுரையில மேடம் அதிமுக வேட்பாளரா டாக்டர் சரவணன் போட்டி போடுறாரு. திமுக கூட்டணியில வந்துட்டு கடந்த முறை எம்பியா இருந்தவரே சு வெங்கடேசன் போட்டி போட்டுட்டு இருக்காரு. பிஜேபியில பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டி போடுறாரு. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மதுரையிலையுமே வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சானு மூர்த்தி வந்துட்டு தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த சு வெங்கடேசன் மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அங்கே மேலூர் வெள்ளலூர் பக்கத்துலலாம் ஓட்டு கேட்க போகையில் அங்கே மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கடுமையாக எதிர்த்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர்லேயே ஒரு கார்பரேட் வேட்பாளர்ன்றாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான வேட்பாளர்ன்றாங்க. அதனால் கொஞ்சம் அதிருப்தி நிறைய இருக்குது. அதிமுக வேட்பாளர் கூட இவர் எதுவுமே நலத்திட்டங்கள் செய்யலை, நான் வந்துட்டு ஃபைனாகுலர் வச்சு பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அதிமுகவை பொறுத்தளவுக்கு மதுரை வந்துட்டு அம்மாவோட கோட்டை, அதிமுக கோட்டை, அதை மீண்டும் நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதுக்காக எடப்பாடி பழனிசாமி மதுரை தொகுதிக்கு மட்டும் சிறப்பு கவனம் செலுத்தி 3 முறை அங்கே வாக்கு சேகரிக்க போனார். அதாவது அங்கே உள்ள இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வந்துட்டு அங்கே சாலையோர வியாபாரிகள்கிட்ட போயிட்டு வாக்கு கேட்டது கிடையாது. அது ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரோ அந்த மாதிரி போயிட்டு கேட்டது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு சாலையோர வியாபாரிகள்கிட்ட போயிட்டு எல்லாம் கருத்து கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே உள்ள நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாக்கு அவர் நேரடியாகவே நடந்து போயிட்டு கேட்டிருக்காரு. இதெல்லாம் அங்கே மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்குது. அதனால அங்கே அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்கு.